அனைவருக்கும் வினோத் பிரமையின் பணிவான வணக்கங்கள். நிறைய நண்பர்கள் என்னை வந்துட்டு அதிபத்த நாயனாரை வழிபடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் என்று கூறுவார்கள். அதாவது நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதை வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம இந்த மீன் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நம்ம செய்தோம். அதாவது மீனை நீர்நிலையில் விடுவதற்கான ஒரு செயல்பாடை செய்தோம். அந்த மீன் எனக்கு ஒரு கர்மாவாக இருந்து நான் செய்ததற்கு எனக்கு ஒரு தொழில் தந்தது. அந்த தொழில் தான் வீச்சு வலை தொழில். அந்த வீச்சு வலையுடைய இறைவன் யார், எதற்காக என்னை இந்த தொழிலில் உட்படுத்தினார், எதற்கு இதை வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்றத உள்வாங்கும் பொழுது அதிபத்த நாயனாருடைய செயல்பாடுகள் நமக்கு தெரிய வந்தது. அதனால் அவரை பின்பற்றக்கூடிய ஒரு சூழலுமே ஏற்பட்டது. ஸோ அவரை இன்றைக்கி நம்ம வழிபடுவதற்கான காரணம் அதுதான். செய்யக்கூடிய தொழிலுக்கான குரு யார் என்பதை தேடுவது ஒரு மாணவருடைய செயல்பாடாக இருக்கும். ஸோ அந்த குரு வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த குருவை வழிபடும் பொழுது அவருக்கான குரு யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவனாக தெரியப்பட்டது. அதாவது நமது ஐயனை வந்து அவர் வழிபட்டிருக்காப்புல. அவரை வழிபட்டக்கூடிய முறையை அவர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சதுனால தான் அவர் நாயன்மார்களில் ஒருவராக இருந்தாப்புல. ஸோ அதனால் நம்ம நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனாரை வழிபடுகிறோம். அவர் கண்டிப்பாக எனக்கு வழிகாட்டுவார் அப்படின்றத உணர்றேன். ஸோ வழிகாட்டுதலின் பேர் தான் இன்றைக்கி நம்ம அந்த வீச்சு வலையெல்லாம் செய்து கொடுத்துட்ருக்கோம். உலகம் பூரா நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அந்த ஒரு பொருள் வந்து பாரம்பரியமான பொருள். அது வந்து அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம எடுத்து சென்றோம் அப்படின்னாக்கா நீர்நிலைகள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம உணர்கிறோம். ஸோ ஒரு தொழில் வந்து இருக்கக்கூடிய இயற்கைக்கு பாதுகாவலனாக இருக்குது அப்படின்றத நம்ம நினைக்கும் பொழுது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதை எடுத்து நம்ம செய்யும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட நம்ம பயிற்சி பெறுறாங்க, வீச்சு வேலை சார்ந்த பயிற்சிகள். ஸோ அதுவுமே நமக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்குது. திருடு பொய் இல்லாமல் ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு அதை மேன்மைப்படுத்துகிறோம் அப்படின்னும் பொழுதும் ஸோ அதில் ஒரு மகிழ்ச்சி. அதை இறை சார்ந்து கொண்டு போகும்பொழுது அளவடைந்த மகிழ்ச்சி இருக்குது. அதிபத்த நாயனாரின் அருளால் வீச்சு வலையை உலகம் பூரா எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நீங்களும் அதை கற்றுக்கிட்டு பயன்பெறுங்க. முடிஞ்சால் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இதுவே காரணம், அதிபத்த நாயனாரை வழிபடுவதற்கான காரணம். அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் என்று சொல்லக்கூடிய வீச்சு வலையை பயன்படுத்துவதால் அவங்களுடைய குடும்பங்களும் இயற்கையும் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் உணர்கிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். அது ஒரு பாரம்பரிய ஒரு கலை. வீச்சு வலை இருந்தால் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படும். நீர்நிலையில் இருக்கக்கூடிய பொருளால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான வாழ்வாதாரங்கள் கூடும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வாழ்க யோகம், யோகம் நட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.